ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார். இப்போ இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கை பார்க்க போகிற வெரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். பொதுவாக இது அனைவரும் தெரிஞ்சிருக்கணும். அல்லது யார் தனது வீட்டில் அந்த டீனேஜ் பையன் இருக்கானோ, அல்லது ஒரு மேரேஜ் பண்ணக்கூடிய ஒரு பையன் இருக்கானோ, அவனுக்கு இந்த வீடியோவை பற்றி நீங்கள் தெரியப்படுத்தணும். சரிங்கன்னு கேட்டீங்களா? அப்படின்னா தான் வரக்கூடிய சில பக்க விளைவுகள், பால்வினை நோய்களிலிருந்து அவனை பாதுகாக்க முடியும். அதனால தான் இந்த பதிவு. ஒரு ஆண் முதல் முறை உடல் உறவில் ஈடுபடும் பொழுது என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்கிறான்? சரிங்களா? இது என்ன சார், என்ன வேலைக்கு போகிறான், அதெல்லாம் சமுதாயம் சம்மந்தப்பட்டது. இது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது. பொதுவாக பார்த்திங்கன்னா, அந்த ஆண் குறி பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாஃப்ட் இருக்கும். சாஃப்ட்டில் நுனிப்பகுதி கிளான்ஸ் பெனிஸ் இருக்கும். கிளான்ஸ் பெனிஸ்க்கு மேலே ஃபோர் ஸ்கின் இருக்கும். ஃபோர் ஸ்கின்னுக்கும் இப்போ கிளான்ஸ் பெனிஸும் சந்திக்கிற இடத்துல ஃப்ரீனிலம் சொல்லக்கூடிய ஒரு சின்ன தண்டு வளைவு பகுதி இருக்கும். அதாவது ஆண்குறியோட அந்த சிகப்பு நுனி மொட்டு பகுதி இருக்கா, அதனுடைய பின்பகுதியை கவனித்து பார்த்திங்கன்னா, தோலை இழுத்து விட்டு பார்த்திங்கன்னா அப்படி வளைஞ்சு இருக்கும். அந்த பகுதி இருக்கும். அதனுடைய தசைகள் உள்ளேக்கு அடிப்பகுதியில் பார்க்கும்போது கார்பஸ் பாஞ்சியோசம்ங்கிற சாஃப்டான ஒரு இது இருக்கும். ரெண்டு பக்கத்தும் பார்த்திங்கன்னா கார்பஸ் கவர்னஸம்னு சொல்லக்கூடிய ஓரினை மசில்ஸ் இது இருக்கும். இது நைட்ரிக் ஆசிடோட அளவு உடைய பிளட்டில் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக பிளட் வெசல்ஸை அது பிளாக் பண்ணிவிட்டு எழுச்சியை எடுத்து கொடுக்கும். அப்புறம் சுருங்கி பண்ணி கொடுக்க வைக்கும். அந்த அளவுக்கு பணிகளை செய்யும் பொழுது முதல் முறையாக ஒரு ஆண்மகன் திருமணத்தின் போது, நான் சொல்கிறது எல்லாமே திருமணத்திற்கான உறவு மட்டும்தான். திருமணம் தாண்டிய இதுகளுக்கு நான் சொல்கிறது கிடையாது. அது எப்போதும் நீங்கள் செய்ய வேண்டியது கிடையாது. அது மாதிரி உள்ளதுக்கும் பரிந்துரை கிடையாது. திருமணத்திற்கு முன்பு போகும்போது வரைக்கும் சிலவங்க ஆண்குறியை கண்காணிக்கிறதே கிடையாது, பாதிக்கிறதே கிடையாது. அந்த தோல் சில ஆளுகளுக்கு நுனியில் அப்படியே சுருண்டு கிடக்கும். நான் நிறையா பேருக்கு பார்த்துருக்கேன். நிறையா பேஷண்ட்டுகளுக்கு பார்த்திங்கன்னா அந்த நுனி சுருண்டு கிடக்கும். அதே நேரத்தில் தோல் ரொம்ப அந்த ஸ்கின் ரொம்ப டைட்டாக இருக்கும். ஆனால் எழுச்சியில் எந்த பாதிப்பும் இருக்காது. அப்போ சுருங்கின நிலையில் வேணால் அந்த தோல் ஈஸியாக வந்துட்டு போகும். ஆனால் எழுச்சி அடைந்த நிலையில் அந்த கிளான்ஸ் பெனிஸ் அந்த சின்ன தோல் வழியாக அதாவது அந்த ஸ்பிங்டருடைய இது எலாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்க வைக்கும். சரிங்களா? அந்த மாதிரியான சூழ்நிலையில் அந்த ஆண்குறி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அப்போ அந்த நேரத்தில் இயற்கையாகவே ஒரு பால் உணர்ச்சி தூண்டப்பட்டு ஒரு வெறித்தன்மையில் நம்ம ஃபோர்ஸிபுளாக செய்யும் பொழுது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்பிங்டர் மசில்ஸ் கிளிய ஆரம்பிச்சிடும். ஸ்பிங்டர் அந்த துவாரம் கிளிய ஆரம்பிச்சிடும். இல்லை நேரத்தில் விரிவு அடைய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? கிளியர் அளவுக்கு உள்ளதெல்லாம் இப்போ கிடையாது. ஏன்னா எல்லா பயிலுமே எல்லா சின்ன வயசுலேயே கற்று தேர்ந்துட்டாங்க. சுய இன்பத்தில் அந்த மாதிரி கற்று தேர்ந்துட்டாங்க. சுய இன்பம் முதல்ல செய்யும் பொழுது கூட இப்படித்தான் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இதில் வரும்பொழுது பாதிப்பாக இதாக ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் அந்த ஃப்ரீனிலம் சொல்லக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா, கிளான்ஸ் பெனிஸையும் ஃபோர் ஸ்கின்னையும் பின்புறத்தில் இணைக்கக்கூடிய அந்த பகுதி பார்த்திங்கன்னா சின்ன மெம்பரேன் அதில் காணப்படும். அந்த மெம்பரேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சடனாக நம்ம இதில் பண்ணும்போது சிலவங்க முன்னாடி மட்டும்தான் தோல் போயிட்டு வந்துட்டுருக்கோம். ஆனால் இந்த ஃப்ரீனிலத்தை மெஜாரிட்டி ஆண்கள் கவனிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ முதல் முறை உடல் உறவில் பண்ணும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சவ்வுகள் கிளியப்பட்டு சடனாக வரும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்குறி பின் தோல் பின்னாடி இழுத்துக்கிட்டு ரிட்ராக்டபிள் பெனிஸாக ஆயிக்கிறோம். தோல் பின்னாடி போய் உட்காந்துக்கிறோம். அதில் இதாகிக்கிறோம். அதே நேரத்தில் அந்த சவ்வு யூனிஃபார்மாக கிளியும், சில நேரம் அன்யூனிஃபார்மாக ஒரு சைடு கிளிய ஆரம்பிக்கும், இன்னொரு பக்கம் கிளிய ஆரம்பிக்கும். அப்போ அதில் வரும்பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா, அதில் அவங்களுக்கு ப்ளீட் ஆகி ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். சில நேரத்தில் கடுமையான எரிச்சல், வலி இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே நடந்து இது ஆகிட்டு வந்துடும். ஆனால் இப்போ இது முறை தவறிய சில இதுகளில் போகும் பொழுது, இன்ஃபெக்ஷன் உள்ள ஆள்களிடம் போகும்போது என்னாகும், இந்த தொற்றுகள் எல்லாம் போய் அதில் போய் உட்காந்து டேமேஜாக ஆக ஆரம்பிச்சிடும். இவங்க வாட்டில் போய் பண்ணிட்டு வந்துடுவாங்க. 2 நாள் 3 நாள் சென்ற பிறகு தான் அந்த அறிகுறிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும்.
அப்போ பால்வினை நோய்கள் வந்து பால்வினை கிருமிகள் அந்த மாதிரி வைரஸுகள் புரோட்டோசோவா அமீபா கூட போய் உட்கார்ந்துக்கிட்டு அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சில பிரச்சனைகளை வந்து இறக்க ஆரம்பிக்கும். அதனால் வந்து ஆண்குறிகளோட தொற்று ஏற்பட்டு கடுமையான வாடை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், வலி இருக்கும், ரத்தம் வர ஆரம்பிக்கும், சீல்டு வைக்க ஆரம்பிக்கும். இப்போ அந்த ரெட்ராக்டபிள் பெனிஸ் சில நேரம் உள்ளே இருந்துட்டு சில நேரம் வர்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுகிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதாவது வாழைப்பழத்தை வந்து அப்படியே தோலோடு இது பண்ணி கீழே ஒன்றா அப்படி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இதில் இருந்துட்டு அதிகப்படியான வலி வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் இருக்கிறனால தான் இந்த வீடியோ பதிவே நான் போடுறேன். அப்போ இதுக்கு என்ன சார் தீர்வு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சர்க்கம்சிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்தோல் அறுவை சிகிச்சை மூலமாக அகற்றிட்டோம்னா சிறு வயதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஒரு பாதிப்பும் கிடையாது. அவங்க வந்து சந்தோஷமான லைஃப்பை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறலாம். அதே நேரத்தில் வந்து பின்னால் வந்து அப்போ தான் மருத்துவ கண்காணிப்பில் இருக்கிறனால இன்ஃபெக்ஷன் வந்து வராது. அப்புறம் ஆறிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா அடுத்து எந்த பாதிப்பும் வராது. அந்த தோல் அதாவது நான் பெரிய வகையான பால்வினை நோய்களை பற்றி நான் சொல்லலை. இந்த சின்ன சின்ன பால்வினை நோய்கள் இருக்குல்லையா, நிறையா சிபிலேசிஸ், கொனேரியா இந்த மாதிரியான இது இருக்கு இல்லையா, அதெல்லாம் போய் அதில் உட்கார்ந்து இருக்கிற இது வந்து குறைஞ்சிரும். அதே நேரத்தில் வந்து அந்த கிருமி தொற்றுகளுடைய சந்தர்ப்பவாத தொற்றுகளும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தோம். அதனால தான் அந்த சர்க்கம்சிஷன் வந்து நம்ம வந்து இதில் வந்து அட்வைஸ் பண்ணுறோம். இது வந்து நன்மையாக தீமையான்னு கேட்டிங்கன்னா இது வந்து இன்றைக்கி அந்த காலத்தில் வந்து எல்லாமே ஒரு இதாக இருந்தாங்க, ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருந்தாங்க. இன்றைக்கி அப்படி வந்து கிடையாது. பொதுவாக அதில் வந்து ஆண்குறி யாருமே கான்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாது. அதை இப்போ ஜட்டியை போட்டு அதில் போட்டு பாதுகாக்கிறதா ஒரு அது எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து இந்த சர்க்கம்சிஷன் வந்து அட்வைசபிள். மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் மருத்துவ கண்காணிப்பில் செஞ்சால் தான் அதுக்கு அட்வைசபிள். நீங்கள் வாட்டில் போயிட்டு நம்ம அதுகளுக்கெல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது. மருத்துவருடைய ஆலோசனை அறுவை சிகிச்சை மூலமாக வந்து பண்ணுறது நல்லது. அதே நேரத்தில் வந்து ரிட்ராக்டபிள் ஃபோர் ஸ்கின் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்துன்னு கேட்டிங்கன்னா ஒரு முறிய மருத்துவருடைய அணுகி அதில் வந்து அந்த தோலை வந்து மெல்ல வந்து எடுத்துக்கொள்ள வைக்கலாம். அது என்ன வகையான பிரச்சனைங்கிறத பொறுத்து. சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நைட்டில் எல்லா விதமான ஆண்களும் நீங்கள் எதிர்கொண்டிருப்பீங்க. வெளியில் சொல்கிறதுக்கு வேணால் கஷ்டமாக இருக்குமே ஒழிய கண்டிப்பாக இதுவாக இருக்கிறதா இருக்கும். அதே மாதிரி அந்த ஸ்பிங்டர் மசில்ஸ் நுனி தோல் வந்து அந்த துவாரம் இருக்கு இல்லையா, சில நேரம் வந்து கிளிய ஆரம்பிச்சிருக்கும், ரொம்ப டைட்டாக இதாக இருக்கும். அதனால் கோடாகி விரிசலாக ஆரம்பிச்சிருக்கும். அப்போ அதுகளுக்கு உள்ளதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நன்றாக வந்து ஆன்டிபயோட்டிக்கை கொடுத்துக்கிட்டு அல்லது வலி நிவாரணிகளை கொடுத்துட்டு ஜென்ரல் லூப்ரிகேஷனை இது பண்ணிவிட்டு அதற்கான தக்க மருத்துவங்களுக்கு இது பண்ணிட்டோம்னா இதாகிட்டே இருக்கும். இதெல்லாம் கரைச்சல் என்னங்கிறதுலாம் தெரியாது. அப்படிங்கிறதுனால தான் சிம்பிளாக வந்து சர்க்கம்சிஷன் வந்து இந்த மாதிரியான கண்டிஷனில் வந்து அட்வைசபிள். ஏன்னா முதல் தொற்றுகள் வந்து இந்த மாதிரியான இதுகளில் வரும்பொழுது வந்து அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து அதிகம். அடுத்து அந்த தோல் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்லாம் இல்லை அப்படின்னு அந்த மாதிரி இப்போ பிரச்சனையெல்லாம் இல்லை, நல்லா ஈஸியாக மூவ் ஆகிட்டு வருது, ஆண்குறி நல்லா இப்போ எழுத்து விட்டால் வருது, அந்த மாதிரியான இருந்துச்சுன்னா பயம் வந்து வேண்டியது கிடையாது. அதுலேயுமே சில வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த தோலுக்கடியில் போய் இதாகிக்கணும். அதனால தான் உடல் உறவில் கொண்டு வந்த பிறகு நல்லா வந்து ஆண்குறியை வந்து கழுவணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது. சிலவங்க வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா டிஷ்யூ பேப்பரை வச்சு துடைச்சிட்டு போகிறேன். டிஷ்யூ பேப்பர் வந்து என்ன அது வேணால் அப்சர்வ் பண்ணும். அதே நேரத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா மைனர் அப்ரேஷனை வந்து ஆண்குறியில் வந்து உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். அதன் மூலமாக என்ன ஆகும், கிருமி வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிடும். அதனால தான் அதுவெல்லாம் நாட் அட்வைசபிள். பிளெண்டி ஆஃப் வாட்டரை வச்சு நல்லா கழுவுங்க, நல்லா தோலை நல்லா இழுத்து விட்டு நல்லா கழுவுங்க. கழுவிட்டு யூரினேஷன் வாய்ப்பு இருந்துச்சுன்னா பாஸ் பண்ணி அதுக்கு பிறகு கழுவுங்க. நன்றாக சோப்பு போட்டு கழுவுங்க. பொதுவாக இது வந்து ஓரிரு நாட்கள் இது வந்து முதல் உடல் உறவில் அடுத்த உடல் உறவில் நீங்கள் கடைபிடிங்க. அடுத்து வந்து மனைவிங்கிறதுல வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் நம்மளுக்கே பழக்கப்பட்டு போயிடும். அடுத்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இது எல்லா அறிவுரையும் நான் சொல்லுவது ஒருவனுக்கு ஒருத்தி மனைவிக்கு திருமணத்திற்கு பிறகு இது மாதிரி வர்றதுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன் ஒழிய நீங்கள் போய் வெளி இடத்துல போயிட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்களையும் கெடுத்து அடுத்து அந்த தொற்றுகளை பின்னால் வரக்கூடிய உங்கள் மனைவிக்கு கொடுத்து
மனைவியின் மூலமாக வரக்கூடிய குழந்தைக்கும் கொடுத்து உங்கள் குடும்பத்தையும் கெடுத்து சமுதாயத்தையும் கெடுத்துட வேண்டாம். ஒருவனுக்கு ஒருத்தி தான் கான்செப்ட், சரிங்களா? அப்போ இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறதுல இது பண்ணிக்கிற வேண்டியது. அதே நேரத்தில் வெளியில் வைக்கக்கூடிய லூப்ரிகேஷன் ஜெல்லி இதெல்லாம் பெட்ரோலியம் ஜெல்லி இதெல்லாம் நாட் அட்வைசபிள். பின்னால் புற்றுநோய்கள் அந்த மாதிரியான தோல் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் இந்த இதில் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரியான இதுகள்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும், சரிங்களா? இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கிறனால தான் இந்த வீடியோவில் சொன்னேன், முதல் முறையாக பண்ணும்பொழுது ஒரு ஆண்மகன் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை. போருக்கு கூட போயிட்டு வந்திருக்கலாம், ஆனால் பொண்டாட்டியோட உடலுறவு வரும்போது சில நேரம் எல்லா ஆண்மகனும் பிரச்சனைகளை சந்திப்பார்கள், சரிங்களா? நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நான் உங்கள் டாக்டர் குமார். நன்றி, வணக்கம்.